my life. என்னக்கா? பாருமா, எவ்வளோ மெசேஜ் போட்டோஸ் அனுப்பிச்சிருக்கான் பாரு. மா, ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கான், ப்ளே பண்றேன். ஏன் பார்கவி நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்ற? நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன் தெரியுமா? எங்க அம்மா சரி கிடையாது, அவங்க கேரக்டரும் சரியில்லை. என் தங்கச்சியும் எங்க அம்மா மாதிரி தான் இருக்கா. எங்க வீட்டுல இருக்க எல்லா லேடிஸும் ரொம்ப அரகண்டா இருக்காங்க. ஒரு நாளும் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. என் லைஃப்ல எனக்கு எதுவுமே சரியில்லை. நீ தான் எனக்கு எல்லாமே இருக்க. அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ற? ஐ லவ் யூ பார்கவி, ஐ லவ் யூ சோ மச். என்னால நீ இல்லாம இருக்க முடியல பார்கவி. ப்ளீஸ் லவ் மீ பார்கவி, ப்ளீஸ் லவ் மீ ப்ளீஸ். தர்ஷினி, அவனுக்கு ஃபோன் போடு. திரும்பவும் போடு தர்ஷினி. இல்ல, என்னடா யோசிச்சுட்டே இருக்க? குடி. ஏமாம்மா, அந்த பேக்கை தூக்கி ஓரமா வச்சா நான் வந்து சேர்ல உட்காருவேன்ல. டேய், ஏண்டா இந்த பேகும் நீ ஒன்னாடா? ஏண்டா அந்த பேக்ல அவ்வளோ பணம் வச்சிருக்கேன், நீ பிக்காளி பைய, உனக்கு இந்த இடமா? நல்லா கார் தள்ளி போடுங்க. எல்லாம் பார்த்தா தாங்குற மாதிரி தான் இருக்காங்க. வெரசா வந்துருங்க. சரி. இங்க நான் வச்சு சமைக்க முடியல, அதான் வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். கொஞ்ச நேரத்துல வந்துரும். சரி. ஜூஸே போதுமே, சாப்பாடுலாம் வேணாம். மாப்பிள்ள, நீங்க என்ன இம்புட்டு கூச்சப்படுறிய? இந்த வயசுல தான் நினைச்ச நேரத்துல திங்க முடியும். அப்புறம் வயசாயிடுச்சுன்னு வைங்க, சுகர் பிரஷர்னு வந்து ஒட்டிக்கிறோம். அப்புறம் உருண்டு புரண்டாலும் நினைச்சதை திங்க முடியாது. ஐயா, அவன் அதுக்காண்டி சொல்லலைங்க. அவனுக்கு கறி சாப்பாட்டை விட பரோட்டா பன்னு தான் ரொம்ப பிடிக்கும். ஐயா, அதுல என்ன சத்து இருக்கு? நம்ம ஊரு சாப்பாடு தான் நம்ம உடம்புக்கு நல்லது. புடிச்சதை எப்பயாச்சும் தான் திங்கணும். மத்தபடி ரெகுலரா நம்ம ஊரு சாப்பாடு தான் சாப்பிடணும். ஏக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நல்ல பாயிண்டா பேசுற, பக்காவா பாசமான பொழியிற, உனக்கு ஏன் கல்யாணம் நடக்கல? எனக்கு நடக்காமலாம் இல்ல, நான் தான் வேணான்னு விட்டுட்டேன். ஏன்? உனக்காண்டி ஒருத்தன் இருந்தா அவனுக்காண்டி நீ, உனக்காண்டி அவனு வாழ்ந்து புள்ளக்குட்டியை பத்து போட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல. கரிகாலா, ஒரு ஆம்பளைக்காக ஒரு பொண்ணு அவளோட வாழ்க்கையவே தரணும்னா அவன் எப்படிப்பட்ட ஆம்பளையா இருக்கணும்னு தெரியுமா? ஒண்ணு, அடுத்தவங்க காசுக்காக அலையாம தானா சுயமா உழைச்சு சம்பாதிச்சு முன்னேறணும். ரெண்டாவது, வெளியில மட்டும் நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லவன்னு பேர் எடுத்துட்டு வீட்டுல பொண்டாட்டி கிட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு அலையக்கூடாது. மூணாவது, ஒருத்தரை லவ் பண்ணி ஏமாத்திட்டு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத பச்சை புள்ள மாதிரி இன்னொரு புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கும் டிமிக்கு கொடுத்துட்டு ஊரெல்லாம் சோக்கு பேர் வழியா அலையக்கூடாது. ஏக்கா போதுங்கா, லிஸ்ட் ரொம்ப லென்த்தா போகுது. இதெல்லாம் இல்லாம ஆம்பளையே இல்லையே. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணல. எனக்கு நான் தாண்டா எல்லாமே. எனக்காண்டி நான் வாழ்ந்தாலே போதும். யூ லவ் யுவர் செல்ஃப். என்ன உங்க மூஞ்செல்லாம் மாறிடுச்சு? ஜூஸ் நல்லா இல்லையா? இல்ல அதெல்லாம் இல்ல. சரி, ஜூஸ் குடிங்க. அக்கா, அன்பு வந்துட்டியா? வா வா, உள்ள வா. யாரு வந்திருக்காங்க பாரு, வா. ஒண்ணு வந்துருச்சு. மாப்ள, உங்க மனசை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு புள்ளைய வர சொல்லிட்டேன் பாத்தீங்களா? உங்க கண்ணு தேடலனாலும் உங்க மனசு கடந்து அடிச்சிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சுது. அதான் உடனே வர சொல்லிட்டேன். அன்பு, இது உனக்கு தெரியும் கதிர் மாமா, இது உன் மாப்பிள்ள, இவரும் சின்ன மாமனாரு. ஐயோ, அல்ல வேண்டாமா, நல்லா இரு. என்னம்மா, நல்லா இருமா, நல்லா இரு. சித்தப்பா இது நல்லா இருமா, நீயாவது மதிச்சு என் காலில் விழுந்திருக்கிய. ஏன் தெரியுமா, நல்லா இரு. ஏம்மா, வழக்கு போல என்னை மறந்துட்டாங்க, பரவாயில்ல, நானே இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். இந்தம்மா, உன் மாப்பிள்ள இருக்காருல்ல, அவனுக்கு நான் மாமா முறை. நீ புக போற வீட்டோட விசுவாசி கரிகாலன். உன் வாழ்க்கை நல்லபடியா. அதெல்லாம் வேணாம், வா.
என்னையும் மதிச்சு காலில் உள்ள வந்த ஒரே ஜீவன், அந்த சான்ஸும் போச்சு. நல்லா இருமா. சரி, தொணன்னு பேசாம அந்த சோஃபாவை முன்னாடி இழு இழு, வேலை செய். கொஞ்சம் சோஃபாவை உள்ள தள்ளு. மாப்பிள எந்திரிங்களா? என்னாச்சு? ஒரு நிமிஷம் எந்திரிங்க. அங்க உட்காருங்க. ஏன்? உட்காருங்க. அன்பு, நீ உட்காரு. ஆத்தி, எவ்வளவு அழகா இருக்கு என் தங்கம். ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்கலையே. டேய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வந்து போட்டோ எடுவா. போட்டோ எடுத்து அப்பாவுக்கு அனுப்பு. அப்பா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய போட்டோகிராஃபிக்கு ஒரு சான்ஸ். மாப்பிள, என் தங்கத்தை அழகா எடு. தோல்ல கை போடுங்க மாப்பிள. இல்லங்க, அதெல்லாம் போடுங்க மாப்பிள. போடுங்க மாப்பிள, கூச்சப்படாதீங்க. வைக்கப்படாதீங்க மாப்பிள, போடுங்க. அந்த கொய்யாக்கா சிம்பிளை காட்டுங்க, ஆட்டின் சிம்பிளை. வெரி எம்புட்டு நேரம் குட். போட்டோ எடுப்ப? ஓ சாரி, வீடியோல போட்டேன், டெக்னிக்கல் ஃபால்ட். போட்டோல போடுறேன். உனக்கு வாய் தான், வேலையில ஒண்ணும் இல்ல. சூப்பர் மாப்பிள. ஏன் போனா? ஹலோ, ஓ உங்களோடதா? இல்ல, என்னோட ஃபோன். எல்லா ரிங்டோனும் ஒரே மாதிரி இருக்கு. என்னாச்சு மாப்பிள? இல்லங்க, ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு தான். எடுத்து பேசுங்க, ஏதாச்சும் முக்கியமான காலா இருக்க போகுது. இல்லை, பரவாயில்ல. சரி சித்தப்பா, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். யாரா? அது பரவாயில்ல, இங்க இருந்து பேசுங்க. இல்லை, ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுறேன். நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரி, போய் பேசிட்டு வாங்க, போங்க. என் ஃபோட்டோகிராஃபி திறமையை காட்டலாம்னு நினச்சா அது மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு இந்த கலைத்துறையில் தான் ஆர்வம் ஜாஸ்தி. பேசிக்கலி நான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசை. அறிவு சொல்ல இல்ல சொல்லியா? எங்கள் சித்தப்பாரு என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அவர் கூடயே இருக்கேன். வேணும்னா ஆக்டிங் திறமையை பார்க்குறீங்களா? சாப்பாடு வந்துச்சான்னு ஃபோன் பண்ணி கேளு. ஏய், என்னடி வேணும் உனக்கு? ஏன் சும்மா நோயின்னு கால் பண்ணிட்டு இருக்கிற? நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளு. நான் உங்க வீட்டில் தான் இருக்கேன். இது ஏன் வீட்லையா? என்னடி உளறிட்டு இருக்கிற? இங்க பாரு, நான் யார்கிட்டயும் நம்ம விஷயத்தை பத்தி சொல்லல. உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் நான் இங்க வந்திருக்கேன். தர்ஷினிக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கு. லூசு மென்டல், உன்னை யார் முதல்ல அங்க போக சொன்னது? நான் தான் பேசுறேன்னு சொன்னேன்ல. என்ன அவசரம் உனக்கு? இங்க பாரு, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. நீ வீட்டுக்கு கிளம்பி வா. நீ மட்டும் வா, வேற யாரையும் கூட்டிட்டு வராத. ஜஸ்ட் உன்கிட்ட வெளியே வச்சு பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். நீ வரலன்னா நான் ஏதாவது உளறிடுவேன். ஏய், வாயை திறந்து வெட்டி போட்டுரும் உன்னை. வெயிட் பண்ணு, வந்து தொலைகிறேன். நிம்மதியாவே இருக்க விட மாட்டல. சிக், போனை வை. என்னது, இப்பதான் கிளம்புறீங்களா? யோ சீக்கிரம் வாங்கய்யா. சீக்கிரம் வர சொல்லு. எம்புட்டு நேரம்? வாங்க வாங்க. இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறீங்களா? கொடுங்க. சித்தப்பா, சித்தப்பா, பசிக்குது இல்ல? நான் கொஞ்சம் கிளம்பணும் சித்தப்பா. ஏன், என்ன? இல்ல சித்தப்பா, ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணி கேக்குறான். மாப்பிள, என்ன? உங்க கூட்டாளி தானே? இங்க வர சொல்லுங்க, சாப்பிட்டு கிப்ட்டு போலாம். இல்லங்க, அது சரியா இருக்காது. அவன் பக்கத்துல தான் இருக்கான். தனியா பேசணும்னு சொல்றான். நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். மாப்பிள, இன்னும் போட்டோ செஷன் முடியலையே.